ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் தமிழ் அனைவருக்கும் வணக்கம். டுடே அனைவருக்கும் யூஸ் பண்ண வீடியோ பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி ஆன்லைனில் டெபிட் கார்டு அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்துருந்து. அதாவது எந்த டெபிட் கார்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணணும் அண்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதுக்கான எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜ் வந்துடும். ஜஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கீழே பாட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரான்ச் டீட்டெயிலாம் பார்த்தா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 பாட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இ சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. கார்டு சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ரிக்யூஸ்ட் டெபிட் கார்டுன்னு இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனுக்கு மேலே இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டோட நீங்கள் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண போகிறீங்களோ அது பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் டிக் பண்ணி விட்டுறேன். டிக் பண்ணி விட்டு அவங்க அக்கௌண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நம்ம எந்த டெபிட் கார்டு நான் அப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு கீழே பட்டன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் மை கார்டு அப்ளை பண்ண மட்டும் தான் உங்களுக்கு 250 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ்க்காக பார்த்தீங்கன்னா பே பண்ண மாதிரி இருக்கும். அதாவது எதுக்காக இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் யூசேஜ் பார்த்தா இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மை கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறோம், செலக்ட் டைப் கார்டுன்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்நேஷ்னல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க. பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டெபிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. உங்கள் இன்டர்ஃபேஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் மை கார்டு அப்ளை பண்ண மட்டும் தான் உங்களுக்கு 250 அமௌண்ட் பண்ண பே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த பேங்க் யூஸ் பண்ண மட்டும் போதும், உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. ரீட் பண்ணிட்டு நீங்கள் எந்த கார்டு வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுற வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் யூசேஜ் கொடுத்துறாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு விசா கார்டு அண்ட் மாஸ்டர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறாங்க. ரூபே மட்டும் தான் உங்களுக்கு டொமஸ்டிக் கார்டாக கொடுத்துறாங்க. அதாவது இந்தியா யூசேஜ் ஒன்லி மட்டும் கொடுத்துறாங்க. நீங்கள் எந்த கார்டு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ரீயாக தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நேம் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஐ அக்செப்ட் தின்னு இருக்கும், ஜஸ்ட்டு டிக் பண்ணி விட்டு சப்மிட் கொடுத்தா போதும். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின எனி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.